Hi friends, welcome to Dhara Designers. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பட்டு பாவாடை டிசைன் பண்றத தான் பார்க்க போறோம். இது வந்து நான் இப்போ ஃப்ரண்ட் நெக் போட்டுருக்கேன். இது பிங்க் கலர் கிளாத். இதோட அந்த பாவாடை கிளாத் வந்து இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் எதுவும் கொடுக்கல. இந்த மாதிரி சாம்பிள் கலருக்காக மட்டும் கொடுத்திருந்தாங்க. நம்ம அந்த கலர் யூஸ் பண்ணணும் அப்படி. இது ஒரு லைட் க்ரீனும் ஒரு எல்லோ கலர் மாதிரி இந்த மாதிரி ரெண்டு கலர் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக் லைனுக்கு வந்து நான் இப்போ போல் 2 லைன் ஜரி போட்டுட்ருக்கேன். ஜரி வந்து டயாலஜி பிராண்ட் ஜரி. ரொம்ப சத்தமாக இருந்ததுனால வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அந்த வாய்ஸை கட் பண்ணிவிட்டு இப்போ போல் 2 லைன் ஜரி கொடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷேப்பை இது டெய்லரே வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ 2 லைன் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நான் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் கலரில் இந்த மாதிரி பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நம்ம த்ரெட்டு பார்த்திங்கன்னா அது க்ரீன் அண்ட் எல்லோ தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு லைனும் கொடுக்கணும். ஸோ எப்போவுமே ஸ்டார்டிங் வந்து சொல்கிற மாதிரி தான், த்ரெட் அதிகம் இருந்தது அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஃபினிஷிங் கொண்டு வரக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு பீட்ஸ் எதுவும் அடிப்படாமல் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது பார்த்துக்குங்க, நீங்கள் வந்து ஒரு வேளை எல்லா பக்கம் கொடுக்குறீங்கன்னா மாற்றி கொடுத்துடாமல் எங்கே எந்த கலர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இது கண்டினியூ பண்ண போகிறேன். இதில் பெருசாக வந்து ட்ரேசிங் அந்த மாதிரி பண்ணலை. ஸோ இப்போ வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிசோ இல்லாட்டி A-ஸ்டார் தான். மேக்ஸிமம் ப்ரிசோ தான். ப்ரிசோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணாலுமே கரெக்டாக ப்ளவுஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோ செப்பரேட்டாகவும் போட்டிருக்கேன். முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் ரொம்ப நாள் இருக்கும். எப்போவுமே 2 பீட்ஸாக கொடுத்துக்கோங்க. அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அது லூஸ் ஆகும், கண்டிப்பாக லூஸ் ஆகும். 1 இல்லை 2 தான் பெஸ்ட்டு. இதுக்கு நான் நார்மல் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்றா கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த கிளாத் கலரே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்பர் 3 சைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஒன் மாற்றி 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 லோட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ எது டைம் சேவிங்காக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போது இன்னொரு சுகர் பீட் லைன் த்ரெட் லைன் கொடுத்துருக்கேன், ஜரி லைன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கேப்பை விட்டு இந்த மாதிரி ஒரு 6 பெட்டல்ஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக நம்ம ஸ்டோன் வைக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ இது நான் ஒரு ஜஸ்ட் ஷேப்புக்காக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் வந்து நான் கொடுக்க போகிறேன் இதில். ஸோ ஸ்டோன் கொடுத்தாச்சு. அப்புறம் ஸ்டோன் கொடுத்துட்டு அது நல்லா காயிற கேப்பில் வந்து இந்த 2 ஸ்டோனுக்கு இருக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 ஒயிட் பீட் இல்லை 2 ஒயிட் பீட் அந்த மாதிரி 2 கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து 3 எல்லாமே ஒட்டுக்காக எடுத்துகிட்டு ஒரு லோடிங் மாதிரி. ஸோ ஒரு லீஃப் ஷேப்புக்கு இதை நம்ம கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து 2 ஒயிட் பீடும் 3 சுகர் பீடும் எடுத்திருப்பேன். அடுத்ததான் பார்த்திங்கன்னா 2 சுகர் பீட் 2 ஒயிட் பீட் அந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்மளுக்கு வந்து எது வந்து ஃபஸ்ட்டாக த்ரெட்டுக்குள்ளே இறங்குமோ அதை வந்து லாஸ்ட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம லோடிங் மாதிரி போட்டுக்கலாம். த்ரெட்ல எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே தான். இது நம்ம ஜர்தோசி வச்சு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ பீட்ஸ் வச்சு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஜர்தோசி வச்சு த்ரெட் வச்செல்லாம் அதிகம் பார்த்துருப்போம். ஸோ பீட்ஸ் வந்து நம்ம புதுசாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இது 2 லீஃபாக வர மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்ததாக அந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதில் நம்ம வந்து த்ரெட்ஸ் கொடுத்து லோட் பண்ண போகிறோம். நீங்கள் நான் வந்து த்ரெட் அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் த்ரெட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜர்தோசி வேணாலும் கூட கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ த்ரெட் எடுக்கிறேன். இதுக்கு டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக தான் நம்ம எடுக்கணும். ஸோ எடுத்து அதை நான் இந்த மாதிரி சுற்றி போடுறேன். ஸோ இதை சுற்றி போட்டு எகைன் நம்ம வந்து க்ரீன் கலரும் கொடுக்கணும். மேக்ஸிமம் இதில் என்ன அந்த கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண பார்க்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஒரு மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு பார்க்கலாம். இதே மெத்தடில் தான் நம்ம ஜர்தோசியும் கொடுக்கலாம். ஆனால் வந்து நான் த்ரெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக த்ரெட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு ஜர்தோசி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அது போய் வரக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம வேணும்னா சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு நம்ம கரெக்டாக நம்ம அந்த நாட் போடுறதுல தான் இருக்குது. அது கரெக்டாக நாட் போடணும். நம்ம அந்த கேப் தெரியாமல் போடணும் கண்டிப்பாக. இந்த மாதிரிலாம் தப்பாகும் சில சமயம், அதெல்லாம் நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். கை ஈரமாகாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படி பண்ணாலே நம்மளுக்கு பிரிஞ்சு வராது, த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நாட் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் நெக்லைன்ஸில். ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்படியே அதை சுற்றின மாதிரி. இப்போ வந்து நான் நீங்கள் பார்க்குறது ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி அப்படியே அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கும்போது அந்த க்ரீன் வந்து நல்லாயிருக்கும். அந்த எல்லோவும் நல்லா பாப்பாகி தெரியும். ஸோ இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குட்டி ஸ்லீவ் தான், அதனால மேலே ஒரு 5 பெட்டல். இது கொஞ்சம் பெரிய சைஸ் மோட்டிவாக தான் வந்தது. அதனால் நம்ம இதுக்கப்புறமும் நான் வந்து அதுக்கு அந்த பீட்ஸ் வச்சு பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 5 மோட்டிவ் இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது வந்து இந்த மாதிரி லாரல்ஸ் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீட், அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பீட் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக, கொஞ்சம் தொங்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நெருக்கமாக கொடுக்காம கொஞ்சம் தொங்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒயிட் பீடை விட்டுட்டு அப்படியே அதை வந்து ரிவர்ஸில் குத்தணும் இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சன்னமான நீடில் எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஜர்தோசி போகிற நீடில் தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். நூல் வந்து நம்ம டபுளாக போட்டிருப்போம். டபுளானா ஒரே இதாக எடுத்திருப்போம், அது 2 நூலாக கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. 2ஆக எடுத்தோம்னா அது கண்டிப்பாக இந்த ஊசிக்குள்ளே போகாது. நம்ம வந்து ஒரு நூலாக தான் எடுப்போம். ஒரு நூலாக எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 லைன் நூல் கிடைக்கும். அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி விட்டுக்கணும். நீங்கள் பெரிய நீடில் எடுத்திங்கன்னா ஒரு சிலது பீட்ஸ் போகாது. ஸோ அது சிரமமாக இருக்கும். இந்த சைஸ் தான் ஓகேவாக இருக்கும். ரொம்ப அது நெருக்காமல் கரெக்டாக அது முடிகிற இடத்துல விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நெருக்கணும்னா அது ரொம்ப தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இன்னொன்று போடும்போது அந்த பழைய இருக்கிற பீட்ஸை வந்து பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ரொம்ப அது நெருக்காது. இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிது. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. பட்டுப்பாவாடை சட்டை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக முழிக்க போகிறேன். ஸோ எல்லா புட்டாஸ்க்குமே ஸ்லீவ்ஸில் ஃப்ரண்ட்ஸில் கொடுத்த புட்டா எல்லாத்துக்குமே நம்ம இது மாதிரி பண்ணி தான் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரண்ட் இது. ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கோம். இது ஃபுல்லாகவே அங்கங்கே இந்த புட்டாஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபுல்லாகவே புட்டாஸ் இப்படி தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.